ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 8 எடுத்துக்காட்டு 8.12 என்ன கொடுத்துருக்காங்க? வகுப்பு தேர்வில் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அவர்களின் மதிப்பெண்ணிற்கு திட்ட விளக்கம் காண். இது எக்ஸுங்கிறது மதிப்பெண்கள், இது மாணவர்கள். 7 மாணவர்கள் 4 மதிப்பெண், 3 மாணவர்கள் 6 மதிப்பெண், 5 மாணவர்கள் 8 மதிப்பெண், 9 மாணவர்கள் 10 மதிப்பெண், 5 மாணவர்கள் 12 மதிப்பெண் பெற்று. இதுக்கு திட்ட விளக்கம் காண். நம்ம எந்த முறையை பயன்படுத்தி வேணாலும் திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கலாம். சராசரி முறை, கூட்டு சராசரி முறை, ஊக சராசரி முறை, விளக்க வர்க்க சராசரி முறை, இப்படி பல முறைகள். இங்கே இந்த சமுக்கு நான் யூக சராசரி முறையை பயன்படுத்திச்சேன். எதை நான் யூகமா எடுக்க போறேன் அப்படின்னா 5 மதிப்பெண் இருக்கனால இந்த 8ங்கிறத யூக சராசரி அசியூம்டு மீனா எடுக்க போறேன். எட்டு என்ற நம்மளா வச்சுக்கிறோம். ஓகே, இப்ப திட்ட விளக்கம், யூக சராசரி முறைக்கு திட்ட விளக்கம் அப்படின்னா ரூட் ஆஃப் சிக்மா எஃப்ஐ டிஐ ஸ்கொயர்டு பை என் மைனஸ் சிக்மா எஃப்ஐ டிஐ பை என் த ஹோல் ஸ்கொயர். மொத்தம் எத்தனை மாணவர்கள் இருக்காங்கன்னு பார்க்கணும். 7 3 10 10 15 15 20 29 மாணவர்கள் இருக்காங்க. மொத்தம் எண் வந்து எது? சிக்மா எஃப் தான் எண். சிக்மா எஃப் தான் என்னது? எப்பயுமே எண். 7 + 3 + 5 + 9 + 5 20 29. ஓகே, எண் வந்து 29. இப்போ டிங்கிறது என்னது? டிஐ ஈக்குவல் டு என்ன எழுதுவோம்? எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் அசியூம்டு மீன் இங்கே ஏங்கிறது 8. ஸோ டிஐ ஈக்குவல் டு xi மைனஸ் 8. ஓகே, இப்போ டேப்லெட் காலம் எக்ஸ் எஃப் டி டி ஸ்கொயர் எஃப்டி ஸ்கொயர் எக்ஸ்ஐ எஃப்ஐ ஓகே டிஐ எக்ஸ் மைனஸ் ஏ அசியமுடு மீன் டிஐ ஸ்கொயர், அப்புறம் எஃப்டிஐ எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் எஃப்டி ஸ்கொயர். ஓகே, இப்போ எக்ஸ் என்னென்னா 4 6 8 10 12. எஃப் என்னன்னா 7 3 5 9 5. அசியூம்டு மீன் சம்மேஷன் கண்டுபிடிக்க இதை போட்டுக்க. ஓகே, இப்போ ஏ ஈக்குவல் டு என்ன அதுன்னு எழுதிக்க எக்ஸ் மைனஸ் டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 8. 8ல் கழிக்கப்படுது. -4 -2 0 10 - 8 என்ன ஆகும்? 2 4. ஓகே, இப்போ டிஐ ஈக்குவல் டு இங்கே என்ன? அது எக்ஸ்ஐ மைனஸ் 8ன்னு எழுதிக்கிறேன். 8லேருந்து கழிச்சு போட்டிருக்கேன். 4 2 0 2 4. டி ஸ்கொயர் 16 4 0 4 16. எஃப்டி பெருக்கணும், எஃப்ஐயும் டிஐயும் பெருக்கணும். -28 -6 0 வித் 2 18 5 20. ஓகே, சிக்மா எஃப்டி வேணும். இப்போ அதை கூட்டுறேன். 38 -30 20 18 38 -34 4 வரும், ப்ளஸ் 4 வரும். எஃப்டி ஸ்கொயர்டு எஃப்ஐயும் டி ஸ்கொயர்டையும் பெருக்கணும். 12க்கு 6 42 மிச்சம் 4 112. எஃப்பும் டி ஸ்கொயர்டும் 12, எஃப்பும் டி ஸ்கொயர்டும் 0 36 80. எஃப்ஐயும் டி ஸ்கொயர்டையும் பெருக்கிறேன். 16 80 94 36 0 3 12 6 42 112. இதை சம்மேஷன் எடுக்கணும். ஓகே, 10க்கு 0 மிச்சம் 1 11 12 13 14க்கு 4 மிச்சம் 1 240. ஓகே, இப்போ ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்மா எஃப்டி ஸ்கொயர்டு எவ்வளவு? இது சிக்மா எஃப்ஐடி ஸ்கொயர்டு, இது சிக்மா எஃப்ஐடிஐ. ஓகே, என் 29 மைனஸ் சிக்மா எஃப்டி 4 என் 29. இப்போ 240/29 மைனஸ் 4 16/29 ஸ்கொயர்டு எடுத்து மிச்சம் 8 19 18 26 18 8 மிச்சம் 1 2 4 1 5 1 14 4 மிச்சம் 1 841. இதை எல்சிஎம் எடுத்து சிம்பிளை பண்ணிட்டு ஒரே டைம் இது பண்ணிக்கலாம். 29ல் பெருக்கு
6960 மைனஸ் 16ன்னு வருது. கழிச்சோம்னா இவ்வளோ வருது. இப்போ வகுத்துட்டு வர்க்கமூலம். இது 849ங்கிறது 41ங்கிறது 229 தானே. ஸோ இதை வந்து நம்ம ரூட்டை விட்டு வெளியே எடுத்துக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஷார்ட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் டெக்னிக்காக யோசிச்சுக்கிற வேண்டியது. இதை ஸ்கொயர் ரூட்டை விட்டு எடுக்கலாம், இதை எடுக்க முடியாது. ஸோ இதுக்கு மட்டும் வர்க்கமூலம் கண்டுபிடிச்சு அப்புறம் 29. 8 8 64 55 2 0 சேரு புள்ளி வை 2ஆல் பெருக்கு. என்ன நம்பர் போடலாம்? 3 போடுவோம். இப்போ 4 போட்டோம்னு வச்சுக்கிடுவோம். 4 அங்கே 16 காரு மிச்சம் 1, 6 24 25 மிச்சம் 2, 26 மிச்சம் 2, 6000 சில்லறை உண்டு. ஸோ 4 3 போட்டுறேன். ஓகே, அப்படியே போய்கிட்டு இருக்கோம். நம்ம இதை அப்ராக்சிமேட்டாக நிப்பாட்டிடுவோம். 83.3 பை 29. இதை 29ஆல் வகு. டூ டைம்ஸ் 25.3. 8 தடவை போடலாம். ஒரு 0 சேர்ப்போம். ஸோ 7 தடவை வரும். ஸோ அப்ராக்சிமேட்டாக இதனுடைய ஆன்சர் என்ன வருது? 2.87. திட்ட விளக்கம் அப்ராக்சிமேட்டாக 2.87. இந்த மாதிரி கணக்குகளில் மேக்ஸிமம் நம்ம அப்ராக்சிமேட்டாக தான் கண்டுபிடிக்கும்.